ஆன்மீக இதயங்களே, காகித மாலை என்றால் கவிதை எழுதலாம், கந்தர்வ மாலை என்றால் இசை பாடலாம், கண்களின் மாலை என்றால் பார்வையாகலாம். இது கதம்ப மாலை. நம்முடைய தோள்களில் வெற்றி மாலையாக இதை சூடலாம். தமிழ் ஒரு பிரபஞ்ச மொழி. பிரபஞ்சம் அருவ வடிவம். அதன் உள்ளே ஊடுருவி இருக்கும் கருவெளி, அதாவது பிளாக் ஹோல், லிங்க வடிவம். இப்போது நம்முடைய ஒரு லிங்கம் வந்திருக்கிறது. இது தமிழ் பொன்னிறம். நகைச்சுவை இதன் திறம், கவிதை இதன் கரம், ஆன்மீகம் இதன் வரம். மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற உயர் திரு புலவர் சங்கரலிங்கம் ஐயா அவர்கள். உங்கள் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மதுரையில் பறந்த மீன்குடி, மதுரை தமிழில் சிறந்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியா நிகழ்வா இருக்கு இந்த சந்திப்பு. உங்களுடைய துள்ளி வரும் பள்ளி பருவமும் அதிலே ஊடாக அள்ளி வரும் அந்த தமிழ் ஆர்வமும் எப்படி உங்களுக்கு வந்தது? அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தந்த உணர்வு வியத்தகு விந்தை. சொல்லுவாங்க தாய் மாணவர் என்ன சொன்னாருன்னா, அவர் தாய் மாணவர், அவருக்கு தாயுமா ஆனவரா, அவருக்கு பாருங்க பேர் சூட்டுறது ஒரு உணர்வு. ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே மூனமே முதலே முத்தினல் வித்தே முடிவில்லா இன்பமே செய்யும் தானமே தவமே நின்னை நாம் நினைந்தோம் கவியனையில் தடை மறப்பதற்கு. அவர் தாய்மானவர் அரசு அவையில கணக்கரா இருந்தவர் திருச்சிராப்பள்ளி. ஆனா அவருடைய பாடல் பாருங்க, கடைசியில் ஒரு துறவொரு வாழ்க்கை ஏற்படுத்தி மௌன குரு அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறார். அவரை குருவா ஏற்றுக்கொண்டு அவர் வழியில அவர் தன் வாழ்வு தந்தவர். இப்படி ஒன்னு சொல்றதுதான் ஏற்படும். அதுல கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுடைய பட்டிமன்றவுடைய ஆற்றல், மேடை அனுபவங்கள், மேடையுடைய புலமை, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொன்னா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஐயா. பட்டிமன்றத்துல நகைச்சுவை உணர்வை நிறைய விதைக்க வேண்டிய காலம் கூடிய எண்ணங்கள் இந்த பட்டிமன்றங்கள் இன்னைக்கு விதைச்சிருக்கு. அதனால நகைச்சுவை உணர்வை அது இன்னைக்கு தூண்டி விட்டு ஒருத்தர் அதை கேட்டு இன்புறுறோம், வியந்து பாராட்டு. அறுசுவை சொல்லுவாங்க, ஆனா 7வது சுவை நகைச்சுவை தான். அந்த ஒரு சுவை தான் ரொம்ப முக்கியம். அந்த சுவை இல்லாட்டி மற்ற சுவையெல்லாம் தெரியாமையே போயிடும் கூட நம்ம சொல்லுவோம். உங்களோட ரகசியம் ஒண்ணு எனக்கு தெரியுங்க. இதனால நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பல மேடைகளை கேட்டிருக்கேன். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல், இதனால அந்த பாடல் பிடிக்கும், மனதை கவர்ந்த பாடல்கள் நீங்க நேர்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுங்க. திரைப்படங்கள், அதுல திரைப்பட பாடல்கள் என்ன படமே இல்லை இதுவரைக்கும் வந்திருக்கு. ஆனா நம்ம பழச சொல்றதுனால கொஞ்சம் சொல்றோம், அது கேட்கிறப்ப இன்பம். நிகழ்ச்சியை சொல்லி சிரிக்க வச்சீங்க, அப்புறம் பாடல் பாடி சிரிக்க வச்சீங்க, திருப்பி சிரிக்க வச்சவங்களை பத்தி நீங்க இப்ப சிந்திக்க வைக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நகைச்சுவை தந்தை கலைவாணர், நகைச்சுவை பிதாமகன் தெனாலிராமன், அவங்களுடைய நகைச்சுவை எல்லாம் கொஞ்சம் நேர்களுக்காக எடுத்து விடுங்களேன். அதாவது அது தெனாலிராமன் மாதிரி ஒருத்தர் பாருங்க. அவரு கிருஷ்ணதேவராயருடைய அவைக்களத்தினுடைய புலவர். அவருக்கு விகடகவின்னு பேர். அந்த எழுத்து திருப்பி போட்டீங்கன்னா திருப்பி விகடகவின்னு தான் வரும். அவர் நிறைய இதெல்லாம் தொடர்புகள்லாம் இருக்கு. சொல்ல சொல்ல இனிக்கும், கேட்க கேட்க மகிழும். கேட்டு பார்ப்போம். பாட பாடியிருந்தீங்க. பாடல இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இப்ப இறைவன் பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மீக அனுபவம், உங்களுடைய ஈடுபாடு, நீங்க இலக்கிய ஈடுபாடுக்கான காரணமான இருக்கக்கூடிய குடும்ப பின்னணி, உங்களுடைய எப்படி உங்க என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி சொல்லிட்டு எப்படி நீங்க வெற்றியாளராக இருக்கிற காரணம் என்ன? ஏன்னா அவங்களுடைய இதெல்லாம் சேர்ந்தாதான் அது வெற்றி வர முடியும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் சேர்ந்து படிக்கட்டு அமைஞ்சாதான் வெற்றி மாடியில் இருக்கும் கூட நம்ம ஒரு கவிதையா சொல்லலாம். அதனால அதை பத்தி கொஞ்சம் அந்த அனுபவங்களை பத்தி நேர்களுக்கு சொல்லுங்களேன். பொதுவா இன்னைக்கு பாருங்க, இந்துக்கு கலிகாலம் 4 யுகங்கள் சொல்றாங்க. அதுல இது கலியுகம். இதுல பக்தினாலதான் முக்கியம். வெற்றிகரமான செயல் தொடரட்டும். வெற்றிக்கு வாழ்த்துக்களை தந்து மகிழ்கிறோம். வாழ்க பண்ணலாம்.